நான் கேட்டேன் சமாதானத்துக்கு போறேன். இந்த புடி வழி தெரியுமா ஐயா? இப்படி வா. என்னது ஐயா? சமாதானத்துக்கு வழி ஐயா. சமாதானம் வழி. இது மேப். பீட்டாலையை பார்க்க போனேன்னா ஒரு குளம் என்ன இருக்கும்? கோலா இருக்கும். அந்த குளத்துக்கு போவாங்க. ஏன் அங்கே ஊந்து செத்துருவேன். இப்படியே வந்து தோட்டாங்காய பக்கம் போனேன்னா நாய் குடோன்னு என்ன இருக்கும்? நாய் கூட ஐயா. ஒரே கவு. அதுவும் பார்க்காத கவு. புரியுதா? இதே வந்து நேரா போனேன்னா ஒயின் ஷாப்பு முருகன். பாட்டிலுக்கு 10 ரூபாய். இந்த பாட்டில் குத்தியானா 10 ரூபாய் தருவோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போனேன்னா சமோசா கடை ஒன்று வரும். எவ்வளோ பாட்டிலுக்கு? 10 ரூபாய். ஒரு சமோசா 5 ரூபான்னு சுட சுட தருவோம். வாங்கின்னு வந்து ஆளுக்கு ஒன்று சாப்பிடலாம். ஓகே ஐயா நான் சமோசா கடை வழி கேட்கல ஐயா, சமாதானத்துக்கு வழி கேட்டேன் ஐயா. ஏய் நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். புரியுதா இல்லையா? நான் எனக்கு ஐயோ வெறியா ஒருத்து போவேன். மறுபடியும் சொல்றேன் கேளு. இதுதான் மேப். இப்படியே பீச்சாங்காய பார்க்க போனோம்னா ஒரு பள்ளம் இருக்கும். என்ன இருக்கும்? பள்ளம் சொல்ல ஃபர்ஸ்ட் குளம்னு சொன்னேன். அது நான் இப்படியே போய் சோத்தாங்காய பார்க்க போனா நாய் கூட்டம்னு இருக்கும். எங்க கடிக்குன்னா அப்படியே ஒரே கவு. அப்படியே நேரம் வாங்கினா ஒயின் ஷாப்பில் பாட்டில் போட்டுனா 10 ரூபாய் தருவோம். அதை வாங்கிக்கிங்க சமோசா காரங்க 2 சமோசா தருவோம். வாங்கினோம் நம்ம சாப்பிடலாம். ஐயா நான் சொல்றதே புரியாதா? நான் சமோசா கடைக்கு வழி கேட்கல, சமாதானத்துக்கு வழி கேட்கல. சமாதானத்துக்கு வழி தெரியும். புரியாத பையன் மாடி நம்ம வர ஒருத்த கூட சரியா இல்லை. இப்படி திரும்பி பண்ணுடா. சரி தோர் ஐயா அவர் எல்லாரும் வழி கேட்டு பார்ப்போம். ஐயா நான் சமாதானத்தை தேடி போறேன், வழி தெரியுமா ஐயா? ஐயா நான் சமாதானத்தை தேடி போறேன், ஐயா வழி தெரியுமா? ஐயா 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 என்ன ஐயா பண்றீங்க? நான் சமாதானத்தை தேடி போறேன், வழி சொல்லுங்க ஐயா. நான் உன்ன என்ன கேட்டேன், என்ன ஐயா சொல்லி திரும்படா. அப்படியே எப்படி திரும்பி? அப்படியே ஐயா 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 அட பைத்தியக்கார பையில பைத்தியக்கார அடிக்க மாட்டாங்க. இது எதுக்கு வந்தனே மறந்து போயிட்டேன். அவனை வேண்டாம் சமாதானத்தை தேடி வந்தோம். இவனை வேணா எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம். சரி தோர் ஐயா இருக்கிறாரு, இவர் யாவது கேட்டு பார்ப்போம். போன வாட்டி இதே மாதிரி தான் திட்டா பார்த்தா கடைசியில் பார்த்தா அவன் பைத்தியம். இவரே ஒரு அடி செக் பண்ணி பார்ப்போம். ஐயா உங்களுக்கு காது கேட்குமா ஐயா? உங்களுக்கு கண்ணு தெரியுமா ஐயா? ஐயா நீங்க வாய் பேச்சு அது பேசுங்களா ஐயா? ஸ்தோத்திரங்க ஐயா. உங்களுக்கு என்ன ஐயா வேணும்? ஐயா நான் ரொம்ப நேரமா சமாதானத்துக்கு வழி தெரியுங்கிறேன் ஐயா. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கவலைப்படாதீங்க ஐயா. நீங்க ஏசப்படத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் ஐயா. இந்த வேதமத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்க படிங்க. உங்க வாழ்க்கையில சமாதானமும் நிம்மதியாக கிடைக்கும். இது வெறும் வேதகம் இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. இதை படிங்க ஐயா. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். முட்டி போடுங்க ஐயா. ஏசப்பா இந்த மகனுக்கு உங்களுடைய வேதாகத்தை கொடுத்துருங்க ஏசப்பா. இதுக்கு சமாதானமும் குடும்பத்துல சந்தோஷத்தையும் கொடுங்க ஏசப்பா. ஆமென். இந்த புத்தகத்துக்கு இவ்வளவு வல்லம் ஐயா. இதை கையில் எடுத்தோடனே மனசு இவ்வளவு நிம்மதியா இருக்குது. இதுல இருக்கிற வார்த்தைங்களை பச்சை எப்படி இருக்கும்? நான் வந்து சமாதானத்தை எங்கெங்கே தேடி நிற்கிறேன். கடைசியா பார்த்தா அது தேவன் இடத்துல இருக்குது. நானும் எனக்கும் சமாதானம் கிடைச்சிச்சு. நீங்களும் தேவன் இடத்துல வாங்க, உங்களுக்கும் சமாதானம் கிடைக்கும்.